காட் சேவ் ஈரான். ஈரானை வந்து கடவுள் யார்கிட்டேருந்து காப்பாற்றணும். இந்த வீடியோ போடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து கத்துனாங்க. இருந்தும் நான் போடுறேன். அதுக்கான ஒரு ரீசன் இருக்கு கைஸ். It is our physical jihad duty to fight the entire earth until we entered into the ummah. ஐ எம் அ லீடர். ஸோ எனக்கு வந்து இத்தனை பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறேன், ஒரு ஃபியூச்சர் விஷன் இருக்குது, இத்தனை பேருக்கு நான் கைட் பண்ணுறேன், இத்தனை பேர் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருந்துக்கிட்டு எனக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து என்னோட பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் சொன்னால் என் பிஸ்னஸ்க்கு வந்து கெடுதல் நடக்கும், என் பிஸ்னஸ்க்கு வந்து லாபம் இருக்காது, இதனால் என் பிஸ்னஸ்க்கு நஷ்டம் நடக்கும் அப்படின்றதுக்காக நான் மறைச்சேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஃபீல் வெரி செல்ஃபிஷ். ஆல்மோஸ்ட் 4-5 நாள் ட்ராவலிங்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு வீடியோ தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. சரி இது போடணுமா வேணாமா, பட் அகேன் நம்ம போடுவோம், என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது நான் இவங்களை பற்றி பேசுறதுனால நான் அவங்களுக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு நான் நினச்சிக்காதீங்க. நான் மதத்தை பற்றி ஒரு 3-4 வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ ஆம் அண்ட் வாட் ஐ டூ. நான் எப்படி யோசிக்கிறன்றது உங்களுக்கு புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் மதத்தை உருவாக்குனதெல்லாம் மனுஷன் தான், கடவுளை உருவாக்குனதும் மனுஷன் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு பசினா எந்த கடவுள் வந்து சாப்பாடு ஊட்டி விட போகிறது கிடையாது. உங்கள் அம்மா தான் ஊட்டி விடணும், நீங்களே எந்திரிச்சு போய் சாப்பிடணும், இல்லை இன்னொரு மனுஷன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். இப்படி மட்டும்தான் உங்கள் பசி ஆற முடியும், இல்லைனா கிடையவே கிடையாது. ஒரு சுனாமி வருது அப்படின்னா நீங்கள் என்ன தான் கடவுள் கும்பிட்டாலும் சரி, நீங்கள் சாவது உறுதினா சாவ தான் போகிறீங்க. ஸோ உங்களை யாருமே வந்து மேஜிக்கல் பவர் இது வரைக்கும் என் உலகத்தில் யாருமே காப்பாற்றினது இல்லை. நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, பாருங்க ராகுல் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த புக்கு மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு, பகவத்கீதா மட்டும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த புக்கு பக்கத்து கடையில் கடவுள் வாங்கியிருந்தாருன்னா 20 ரூபாய் கிடச்சிருக்கும். அதே ஃப்ளைட்டில் வந்து 14 குழந்தைங்க எரிஞ்சு இறந்து போனாங்க. அந்த குழந்தைங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப அந்த கடவுளுக்கு வந்து சீரியஸாக சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மதம் வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய முட்டாளாக்கி இருந்தா இந்த புக்கு காப்பாற்றிடுச்சுன்னு ஒருத்தன் சந்தோஷப்படுவான். அந்த 14 குழந்தைங்க இறந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வருத்தப்படாமல் இந்த புக்கு காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். இது வந்து ஒரு சின்ன லெவல் முட்டாள். இதை விட பெரிய லெவல் முட்டாள் என்ன அப்படின்னா, என் மதத்தை பற்றி, என் மதத்தை நீ ஒத்துக்காதவன் வந்து உயிரோடு இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ற அளவுக்கு போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி முட்டாளுங்களோட கூடாரமாக தான் மதம் இருக்குது. ஸோ அதனால் இவனுங்களை பற்றி பேசுறதுனால நீங்கள் அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருமே முட்டாள் தான். ஸோ இன்னைக்கு இந்த முட்டாளை பற்றி பேசுகிறேன், நாளைக்கு இன்னொரு முட்டாள்களை பற்றி பேசுவேன், அவ்வளோதான். நான் சொல்கிறது உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கும் கைஸ். என் லைஃப்பில் வந்து 40 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். இன்னும் மேபி ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை அது தானே, நான் ஒன்றும் பொய் சொல்லலையே. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து வி ஆர் வெரி செக்யுலர், எம்மதமும் சம்மதம் அப்படின்றது தான், விச் இஸ் குட், நல்லது தான், நல்ல விஷயம் தான். பட் வந்து வெறும் நல்லது மட்டும் தெரிஞ்ச நல்லவனால உலகத்தில் பிழைக்க முடியாது. நீ இழிச்சவனா இருந்த அப்படின்னா இந்த உலகம் உன்னை ஏச்சிட்டு போயிடும். கெட்டது நல்லது தெரிஞ்ச நல்லவனா இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து என்னெல்லாம் கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களுக்கு சொல்கிற வீடியோ தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுனால நீங்கள் இதில் வந்து போராடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஏன்னா உங்களை திருத்துறதுக்கான நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலுமே 1%, அதாவது கிட்டத்தட்ட 1% கம்மி மட்டும்தான் ஆமா ராகுல் இது தப்பு பண்ணுறாங்க, இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டது வந்து 1% தான். மற்ற எல்லா மதத்துலையும் வந்து 80-90% வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், ஹிந்துசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், மற்ற மதத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட 70-80% வந்து ஆமா ராகுல் தான், எங்கள் மதத்தில் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது, இந்த மக்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு மதத்தில் மட்டும்தான் 99% வந்து எதுவுமே தப்பு கிடையாது, எந்த தப்பையுமே வந்து இன்னொரு தப்பை வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. நீங்கள் ஏன்டா கொலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு வார் 3 நடக்கலையா, அதில் இத்தனை பேர் கொல்லலையா, அவங்க பண்ணது தப்பு தான், நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு கேள்விக்கு பதில் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மனசில் வந்து சின்ன வயசுலேருந்து விதைச்சது வந்து ஒரு பாய்சனாக தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி கேஸ் இந்த வேர்ட்லாம் எனக்கு யூஸ் பண்ணுறது கூட வந்து எனக்கு ரிஸ்கியாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி சீரியஸாக எனக்கு இந்த வீடியோ வந்து நான் 4வது டேக், எப்போவுமே நான் ஒரே டேக்கில் தான் பேசுவேன், எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் 4வது டேக் எடுக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து என் பிள்ளைங்க நான் எல்லாம் இருந்துடக்கூடாது. பட் எனிவே 2060 வந்து இஸ்லாம் இஸ் கோன் பி த மேஜர் ரிலிஜன் இன் த வேர்ல்ட். அந்த உலகத்தில் வந்து என் பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறது வந்து பெட்டரான சாய்ஸ். நான் இருந்தும் அந்த உலகத்தில் என் பிள்ளைங்க இருந்தாலும் சரி, இட்ஸ் கோன் பி வெரி டஃப். ஸோ இது பேசி தான் ஆகணும். அண்ட் அதேமாதிரி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பாரிஸ் சலனால் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அமெரிக்கா இஸ்ரேல் யாரை சண்டை போட்டாலும் சரி அவங்க நல்லவங்களாயிடுவாங்க. ஸோ பாலஸ்தீன் சண்டை போனாலும் பாலஸ்தீன் நல்லவங்க, ஈரான் சண்டை போட்டாலும் ஈரான் நல்லவங்க அப்படின்ட்டு. பட் ஈரானோட வரலாறு வந்து இவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்க. ஈவன் பாரிஸ் சலன் வந்து வெறுமனே ஈரானோட வரலாறு அப்படின்னு பேசினாலுமே பேச மாட்டாங்க, முக்கால்வாசி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சேனல் தமிழ் சேனல். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கிறிஸ்டியன், தமிழ் ஹிந்துஸ், தமிழ் முஸ்லீம்ஸ், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் பார்த்தா தான் காசு. ஈரானில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, ஈரானில் இருக்கிற ஜூஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, இஸ்ரேல் இருக்கிற ஜூஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு ஆதரவாக அவங்கள பற்றி, அவங்களோட சைடை பற்றி பேசுறதுக்கும் இவங்களுக்கு வந்து பாயிண்டே கிடையாது. எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு காசு கொடுக்குறோன்ட்டு நம்ம அவங்களுக்கு சாதகமாக பேசிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. பாரிசாலனோட ஒரு சில வியூஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பாரிசாலன் வந்து என் கூட டிபேட் பண்ணாங்கன்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி. பட் ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர் ஆல் ஸ்கேட். அவங்க எல்லாருக்கும் பயம். அவங்க யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்காவை பற்றி என்ன வேணாலும் கிழிங்க. நான் சொல்கிறேன், என் சேனல் நான் பேசியிருக்கிறேன், இஸ்ரேலை பற்றி பேசியிருக்கிறேன், அண்ட் பாலஸ்தீன் சப்போர்ட்டிவாக நான் போஸ்ட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் வந்து இன்னும் பேசுறதுக்கு முன்னாடி போய் பாருங்கள். பாலஸ்தீன் சப்போர்ட்டிவாக நான் போஸ்ட் போட்டிருக்கிறேன், ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பேசுறது வந்து பேசிட்டு ஒருத்தனால் நிம்மதியாக ஜாலியாக அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பண்ண முடியும். ஆனால் இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக அவங்களால பேச முடியாது, பேசவும் மாட்டாங்க, பயம். ஆனால் நான் பேசுகிறேன். பட் எனிவே நடக்கிறது நடக்கட்டும். 40 வருஷம் வாழ்ந்தாச்சு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தானே. இதுக்கு அகேன்ஸ்ட்ன்றதை விட இஸ்லாமோட
true self. Allah is saying, do not obey the disbelievers. Don't yield to them. ஈரானோட வரலாறு பேசுவோம். இன்னைக்கு ஈரானை சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேருக்கு வந்து ஈரானோட வரலாறே தெரியாது. ஸோ ஈரானோட முழு பேர் முன்னாடி இருந்த பேர் வந்து பர்ஷியன் ஹிஸ்ட்ரி, பர்ஷியன் எம்பையர், இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு செலவு. இப்போ நம்ம ஊரில் எப்படி சோலாஸ் அண்ட் சேராஸ் அண்ட் பாண்டியாஸ் வந்து எத்தனை ஜென்ரேஷன் எத்தனை செஞ்சுரிஸாக இருந்தாங்களோ அதேமாரி பர்ஷியன் எம்பையர். அங்கே இருந்த மக்கள் வந்து ஜொராஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து பார்சின்ற இனத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து சௌராஷ்டிரா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரையில் கொஞ்சம் பேர் செட்டில் ஆனாங்க. திருச்சியில் எனக்கு வந்து செஸ் சொல்லி கொடுத்த ஒரு கோச் வந்து டிஆர் சீனிவாசன் நினைக்கிறேன். ஸோ அவரும் இன்னொருத்தர் தெரியல, அவர் வந்து ஒருத்தர் வந்து சௌராஷ்டிரானா சம்திங் லைக் தட். ஸோ அவங்க வந்து இந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் பேசுவாங்க, இந்த மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் பேசுவாங்க. பட் எனக்கு அந்த ஏஜில் வந்து அது பெருசாக புரியாது. ஆனால் எனக்கு தெரியும் அவங்க வந்து இந்த பர்ஷியா அதை பற்றிலாம் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் நம்ம ஜம்ஷெட்ஜி டாட்டா, ரட்டன் டாட்டா இவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 19th centuryல பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ரிலீஜன் உருவாச்சு. அதோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்சிலேருந்து வந்தவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த வலி அதிகமாக இருக்கும். இந்த இஸ்லாமிக் எக்ஸ்பான்ஷனோட ஒரு ப்ராசிக்யூஷனோட வலி வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த பாய் இனத்தை பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம் எல்லாரும் ஒன்று தான், நம்ம எல்லா கடவுளையும் கும்பிடலாம், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானது தான் பாய் இனம். ஸோ அது உருவாக்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்சிலேருந்து வந்தவங்க, பர்ஷியா, ஈரான்லேருந்து வந்தவங்க. ஆஸ்திரேலியாவிலே அந்த மாதிரி இருக்காங்க. என்னோட ப்ரீவியஸ் கம்பெனிஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈரான்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து ஈரானில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து இஸ்லாமிக் ரெஜிம் அப்படின்னு சொல்கிறது வந்து 1970s வந்து ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து அதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப். எப்படி சொல்கிறது, அந்த ஊர் மக்களோட அங்கீகாரம் பெறாத, அவங்க ஊர் மக்களோட விருப்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் தான் கரண்ட்டாக இருக்கிற இஸ்லாமிக் ரெஜிம். இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் வந்து சும்மா சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க. அந்த ஊர் மக்களே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய ஈரானியன் சர்ச்சஸ் இருக்குது. பிளாக் டவுன்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் பிளாக் டவுன் ஈரானியன் சர்ச் நீங்கள் போட்டிங்கன்னா வரும். ஸோ ஆஸ்திரேலியா ஃபுல்லாக நிறைய சர்ச்சஸ் இருக்குது. ஏன் அந்த ஈரானியன் சர்ச்சுன்னு இருக்குது அப்படின்னா ஈரான்லேருந்து வரவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து முஸ்லீம்ஸாக வருவாங்க. வந்த உடனே இங்கே கன்வெர்ட் ஆகிடுவாங்க கிறிஸ்டியனா. ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் மதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டியனாக இருக்கும், இல்லைனா வந்து ஜொராஸ்ட்ரியனாக இருக்கும். முக்கால்வாசி பேருக்கு இஸ்லாம் இருக்காது. சேம் தான். ஈரானோட பழைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. இப்போ இருக்கிற ஈரான் அது அப்படின்னு போய் கேட்பீங்க, 0% வந்து இஸ்லாமிக் பேசிக் கல்ச்சராக இருக்கும். அதாவது ஜொராஸ்ட்ரியன் அப்படின்றது வந்து பல ஆயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு கல்ச்சர் அது. ஸோ அந்த கல்ச்சருக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ஈரானுக்கும் சம்மந்தமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி இருக்கும். நீங்கள் ஈரானோட பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு மாடர்னாக அந்த அளவுக்கு இருக்கும். சேம் வித் லெபனான் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக நீங்கள் பார்க்குறீங்க, ஆக்சுவலி கிறிஸ்டியன் கண்ட்ரி. அண்ட் சேம் வித் சிரியாவை எடுத்துக்கோங்க, அண்ட் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இஸ்லாமிஸ்ட் வெர்ஷனாக தான் இருக்குது. ஸோ அதான் சேம் வித் லெபனான். ஸோ அது வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி. மொரோக்கோவே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இஸ்லாமைசேஷன் நடந்துட்டு இருக்கு. அதேமாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், மெஜாரிட்டி ஆஃப் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நான் இஸ்லாமிக் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஓன் ட்ரைபல் ரிலீஜன் அண்ட் காடு அந்த ஒரு ட்ரெடிஷன் எல்லாமே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து காலனைசேஷன் வந்து கிறிஸ்டியானிட்டி ஒரு காலனைசேஷன், அது வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ்லாம் காலி பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் மேஜர் சங்க் வந்து இஸ்லாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து எதுவுமே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் கிடையாது. மெஜாரிட்டி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் கண்ட்ரிஸாக தான் இருக்கும். யூரோப்பில் இருக்கிறவங்க லீடர்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போலண்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க வெரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து முஸ்லீம் ரெஃப்யூஜிஸ் உள்ளார எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீம் எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொன்னது என்ன அப்படின்னா வந்து இது வந்து பர்பஸாக பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஒரு சாஃப்டான ஒரு செக்யூலர் ஒரு விஷயத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிக் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கு, யூரோப்பை வந்து கான்கர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி என்னமோ சொல்லியிருக்காங்க. சேம் வித் ஹங்கரியும் வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இமிகிரேஷன் வந்து முஸ்லிம்ஸ் யாரும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பிரிட்டனில் வந்து ஹலால் வந்து பேன் பண்ண போகிறாங்க, இஸ்லாமிக் கோர்ட்டை வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் வந்து இப்போ பாஸ் ஆயிருக்கு. பொலிட்டிக்கல் அஜெண்டா பேஸ்டாக வந்து ஒரு ரிலிஜன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதனால வந்து அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு இமிகிரேஷன் மேலேயே வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஃபேக்ட் நான் ஆக்சுவலி பார்த்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் முஸ்லிம்ஸ் ஃப்ரம் எனி கண்ட்ரி, ஈவன் பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஆப்கானிஸ்தான், ஈரான் எடுத்துக்கோங்க, நான் முஸ்லிம்ஸ் ஃப்ரம் எனி கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 புள்ள தான் வைப்பாங்க. அண்ட் முஸ்லிம்ஸ் ஃப்ரம் எனி கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 புள்ளைக்கு மேலே தான். ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, ஒரு லாங் டேர்ம் விஷன் விச் பேசிக்லி டு கான்கர் த கண்ட்ரி. மற்ற நான் முஸ்லிம்ஸ் யாருமே வந்து கண்ட்ரியை கான்கர் பண்ணுன்றது அவங்க விஷன்லேயே இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷனே கிடையாது. நான் ஒரு நல்ல கண்ட்ரிக்கு வந்திருக்கேன், இந்த கண்ட்ரியை வந்து என்னை வாழ வைக்க போது, எனக்கு சாப்பாடு போட போது, நான் லைஃப்ல முன்னேற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த கண்ட்ரியை கான்கர் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறது வந்து அவங்களோட விஷன்லேயே இருக்காது. நான் முஸ்லிம்ஸ் யாருக்குமே எந்த கண்ட்ரிஸ்லையும் இருக்காது. நம்ம முஸ்லீம் நண்பர்கள் மட்டும் ஏன் அப்படி பண்ணணும்? Long range process of making America Muslim, all of America Muslim.
இதெல்லாம் நீங்கள் வந்து கோவப்படுங்க, என்கிட்ட வந்து சண்டை போடுங்க, அதெல்லாம் ஓகே. பட் யோசிக்கவும் செய்யுங்க. நீங்கள் சண்டை போட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கவும் செய்யுங்க. ஏன்னா இது வந்து உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை. ஏன்னா உங்களோட கலரில் நான் இருக்கிறேன், கிட்டத்தட்ட உங்களோட ஜாடையில் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் எல்லாம் ஏஷியன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்போம். நீங்கள் பண்ணுறதுனால வந்து அந்த ஹேட் எல்லாமே வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகும், என் பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகலாம், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு வேலை வாய்ப்போ கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும். ஸோ புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஐ திங்க் இஸ்லாம் வந்து வில் ஹேவ் அ டஃபர் டேஸ் as we go. And also 2016 வந்து Islam become a major religion. Is it haram to call non-Muslims our brothers and sisters? He's not my brother. My true brother is any Muslim. ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் என்ன நிலைமையில் இருக்குதோ, ஆப்கானிஸ்தான் என்ன நிலைமையில் இருக்குதோ, அதே மாதிரி தான் மிச்ச எல்லா கண்ட்ரீஸ்லையும் எங்கெல்லாம் மேஜர் இஸ்லாமிக் பாப்புலேஷன் இருக்குதோ அதான் ஆக போகுது. ஸோ விச் இஸ் அ சேட் திங். சின்ன வயசில் நம்ம வந்து படத்துலலாம் வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் காட்டுறப்ப வந்து சூப்பராக இருக்கும், அந்த க்ளீனான ஒரு ஏரியா, அழகான ஒரு ஏரியா அப்படிலாம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் காலனிஸ் அந்த கண்ட்ரீஸ்லேயே வந்து மோஸ்ட் அன்க்ளீன் கண்ட்ரி, அன்லிவபிள் கண்ட்ரி அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து பிரிட்டன் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. இதுக்கு வந்து காரணம் வந்து மேஜர் பாப்புலேஷனாக வந்து அங்கே வந்து இருக்கிறது வந்து இமிக்ரேஷன் பாப்புலேஷன் வந்து மேஜராக இருக்கிறது வந்து முஸ்லீம் பாப்புலேஷன். இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்றதான் கிடையாது. ஐ திங்க் முஸ்லீம்ஸ் ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாமோட ஃபஸ்ட்டு விக்டிமே வந்து முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களை வந்து பிரெயின் வாஷ் வந்து பண்ணி அவங்களை யோசிக்க விடாமல், தப்பு வந்து நம்ம மேலே இருக்குன்றது வந்து ஒத்துக்க கூட விடாத அளவுக்கு வந்து புடிவாதமாக ஆக்குனதுக்கு காரணம் வந்து இஸ்லாம் தான், டீச்சிங்ஸ் ஆஃப் இஸ்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் நான் பேசுகிறதுனால நம்மளுக்கு டெத் த்ரெட் வரும், இமெயிலில் வரும், ஆக்சுவலி மெசேஜஸில் வரும், டெத் த்ரெட் வரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இதை நான் பேசி தான் ஆகணும். நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஈவன் பாரிஸ் அலன் வந்து என் கூட டிபேட் வர்றாரு அப்படின்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி. பட் ட்ரஸ்ட் மீ, அவங்க வரமாட்டாங்க. என்னோட வீடியோஸ் 2-3 பார்த்தா கூட சரி, ஹீல் பி ஸ்கேர்ட். அவருக்கு தைரியமே இருக்காது. நீங்கள் வந்து செக்யூலராக இருக்கிறது ஓகே, ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் செக்யூரிட்டி, எல்லாமே ஓகே. பட் நான் 2 புள்ள வளர்க்குறேன், நீனும் 2 புள்ள வள. நீ வந்து 4 புள்ள வளர்த்து நாளைக்கு என் பிள்ளையோட வாய்ப்புகளை வந்து எடுத்துக்கணும், என் பிள்ளைக்கு வந்து உரிமைகள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நீ எக்ஸ்ட்ரா 2 புள்ள பெக்கிற, 4 புள்ள பெக்கிற அப்படின்றது வந்து அதை நான் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி நான் இருக்க முடியாது. அதை நான் பண்ணேன்னா என் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு கவலை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் கிட்டக்க நம்மளால் ஒரு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியுது. எத்தனையோ பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம பிஸ்னஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களாம் க்ரோ ஆகுறாங்க, அந்த வீட்டில் வளர்கிற பசங்களாம் படிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் செய்யணும், எனக்கு இது வந்து இன்றைக்கி 100 பேர் கொடுத்தது வந்து 10,000 பேர் ஆக்கணும், 10 லட்சம் பேர் ஆக்கணும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் வந்து கஷ்டப்படுற மிடில் கிளாஸில் தான் ஒரு காலத்தில் எப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு டீப்பாய் வாங்கியிருப்பாங்க. அந்த டீப்பாய் வாங்கினதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ கிட்டத்தட்ட 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ லைஃப்பில் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இருந்துட்டு இன்றைக்கி வந்து இத்தனை பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். இதுமாரி நிறைய விஷயத்த பண்ணணும், நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் ஆசைலாம் இருக்குது. பட் அட் தி சேம் டைம் வந்து ஐ எம் அ லீடர். ஸோ எனக்கு வந்து ஐ கேன் ஃபோர்சி. என்னால் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே என்னால் நடக்க முடியாது. எனக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றது என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் வந்து என்னோட சுயநலத்துக்காக சரி அதெல்லாம் பேசினா நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து நாளைக்கு வந்து நஷ்டமாயிடும், நம்ம பிஸ்னஸில் வந்து அவங்க வந்து பொருள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து கண்மூடித்தனமாக நடக்க முடியல. என்னால் வந்து செல்ஃபிஷாக அந்த மாதிரி இருக்க முடியல. என்னால் வந்து பயந்துட்டு இருக்க முடியல. என் வேர் ஹவுஸ்க்கு வந்து ஒருத்தன் கிரிமினல் வரான், கத்தி எடுத்துகிட்டு வரான், அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். போலீஸ்லாம் வந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அப்போ வந்து போலீஸ் சொன்னதே வந்து அவன் ரெப்யூட்டட் ஒரு பைக்கர் கேங்கை சேர்ந்துருவன், அவன் வந்து உன்னை கொல்றதுக்கு தயங்கவே மாட்டான், அவன் ஜெயிலில் இருந்தவன், அவன்ட்டு நீ வந்து எதாவது ட்ரிகர் பண்ணணும் உன்னை கொண்டுடுவான் அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன் ஐ டோன்ட் கேர், இஃப் யூ ரியலி யூ கைஸ் கேர் அபவுட் மீ, நான் இங்கே தான் இருப்பேன், அவன் என்னை கொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். சொல்லிட்டு 1 மணி நேரம் அவன் கூட நான் இருந்தேன். பயம்ன்றது வந்து என்ன தப்பு பண்ணவன் தான் அவன் பயப்படணும். நான் நேர்மையாக உண்மையாக தான் சொல்கிறேன். என் மனசில் பட்டது இதுதான். எனக்கு வந்து மற்ற மதத்தை பற்றி இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 4 நாள் உட்காந்து பேசினா கூட என்னை யாரும் வந்து கொல்ல மாட்டாங்க. என்னை வந்து திட்டுவாங்க, என்னை வந்து மேபி வந்து கொல்றன்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் வந்து என்னை கொல்லலாம் போகிறது. ஏன்னா அவங்கள பற்றி பொய்யா எதுவும் நான் சொல்லலை, நடக்கிற விஷயத்த நடக்கிற ஈவெண்ட்ஸை தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்க யாருமே ஆக்சுவலி வந்து அந்தளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஹிந்துஸை பற்றி நான் வந்து எத்தனையோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி ஹிந்துஸை பற்றி அடுத்த வீடியோ நான் வந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நடக்கிறத சொன்னாங்க. யாருமே வந்து பெருசாக வந்து கொலை போடுறேன் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல, திட்டுவாங்க அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக திட்டுவாங்க அவ்வளோதான். பட் இஸ்லாமில் மட்டும்தான் வந்து இந்த வீடியோ இப்போ போடுறப்ப கூட வந்து எனக்கு டெத் த்ரெட் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணால் எனக்கு டெத் த்ரெட் வரும். அதனால் இஸ்லாமோஃபோபியா அப்படின்றது வந்து மீடியா கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸி கிடையாது. மீடியா வந்து உங்களை வச்சு அந்த மாதிரி ஹிந்து ஃபோபியான்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி இத்தனை வருஷம்லாம் ஓட்ட முடியாது, போட்டவே முடியாது. ஸோ இஸ்லாமோஃபோபியா வந்து இட் இஸ் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் யுவர் ஆக்ஷன். அது வந்து டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் வாட் யூஸ் பீன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது சொல் பேச்சு நீங்கள் கேட்டு நடந்ததுனால அந்த ரிசல்ட் தான் இஸ்லாமோஃபோபியா. பார்ப்போம் இந்த வீடியோ எங்கே போய் முடியுதுன்ட்டு. வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support and cheers.